வணக்கம் மக்களே. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல இன்று இரவு திமுக குண்டர் அண்ணன் சீமான் அவர்களின் காரை வழிமறித்து தாக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த பகுதியே ரொம்ப பரபரப்பா இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குன்றது தெளிவா அந்த காலையில பாத்துடலாம். தொடர்ந்து அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வரும் அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பாக விருதாச்சலத்தில் ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை சிறப்புரையாற்ற அழைத்திருந்தாங்க. அதன் பேரில் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு 20 அரசு துறை சார்ந்த ஊழியர்களின் பிரச்சனைகளை கோரிக்கையாக முன்வைத்து அந்த போராட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. எந்த நாட்டிலே வேளாண் குடிமகனும் நெசவாளனும் ஆசிரியர் பெருமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு பசியற்ற நாடு, நாகரிகமான நாடு, அறிவார்ந்த நாடு என்றார். வேளாண் குடிமகன் வீதியில் நிற்கிறான், நெசவாளன் வீதியில் நிற்கிறான், ஆசிரியர் பெருமக்களும் வீதியில் நின்னா அந்த நாடு எங்கே போகுதுன்னு இருக்கு. உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் 5 நாடுகள் இருக்கிறது. ஒன்று தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், ஃபின்லாந்து. இந்த ஃபின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது, ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஆசிரியர்கள் தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் மருத்துவர், நீ எவனாவது இவனை எல்லாம் உருவாக்கியவன் ஆசிரியர். அதனால் அவனுக்கு மதிப்பதிகம். ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்டா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாடு இல்லை, சுடுகாடு என்று நாம் விளங்கி கொள்ளணும். அந்த போராட்டம் முடிச்சு அண்ணன் கார்ல ஏறி வெளியே தான் வராங்க. திமுக குண்டர் நிறைந்த போதையில அண்ணன் சீமான் அவர்களின் காரை வழிமறித்து காரை அடிச்சு அண்ணன் சீமான் அவர்களின் அம்மாவை ஆபாசமா பேசி தாக்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஏற்கனவே திமுகவால் பாதிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் இருந்த அந்த மக்கள் இது திமுக நபரும் தெரிஞ்ச உடனே பொழந்து எடுத்துட்டாங்க. அந்த ஏரியாவே பரபரப்பா ஆயிடுச்சு. பிறகு நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த உரிய நபர் மீது வழக்கு பதிவு பண்ணணும், அவரை கைது செய்யணும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு உறுதி செய்யணும். அப்படி பாதுகாப்பு போடலைன்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பிறகு விருதாச்சலம் காவல் நிலையத்துக்கு சென்று அந்த உரிய நபர் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னு புகார் மனு கொடுத்திருக்காங்க. திமுக குண்டர் எங்க அண்ணனுடைய வாகனத்தை அடிச்சு எங்க அண்ணனுடைய தாயாரை தரக்குறைவா பேசிட்டாரு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு ஆன வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் காவல்துறையை பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால நேரடியாக நாங்கள் காவல்துறைக்கு வந்தோம். காவல்துறைக்கு அவர் மீது நீங்கள் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சொல்கிறேன், கொலை முயற்சி செய்ய வந்ததுனால நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மதிப்புமிக்க காவல் ஆய்வாளரை சந்தித்து நாங்கள் புகார் மனு கொடுத்தோம். அவரும் வாங்கிக்கிட்டு நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோன்னு சொல்ல. அப்படி செய்யலை, இதில் நாங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் எங்கள் புகார் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்கும் இந்த போராட்டம். பாருங்க மக்களே, இந்த திமுக அரசு தனியார் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய முக்தாருக்கு துப்பாக்கி ஏந்திய காவலரை பாதுகாப்புக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் இவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல பெரிய பதவியில இருக்கக்கூடிய அரசு ஊழியரா, இல்ல மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய அரசியல்வாதியா? எதுவும் இல்ல. பெண்களை ஆபாசமா இழிவுபடுத்தி பேசுறவரு, அரசியல்வாதிகளை கேவலமா பேசுறவரு, குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள், அவருடைய தாயார், அவருடைய குடும்பத்தார், நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு கேவலமான நபர். இந்த மாதிரி நபருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆனா 15 வருஷமா மக்கள் பிரச்சனைய பேசி மக்களுக்காக போராடி 36 லட்சம் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற்ற மாபெரும் தலைவரான அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் இந்த பாரபட்சனை? ஏன்னா முக்தாரு திமுகவுடைய அடியாளு, திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அரசியல்வாதிகளை கேவலமா இழிவுபடுத்தி பேசுவாரு. அதனால இதை பாதுகாப்புங்க. இது அநியாயம், வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்க கூடாது. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலரை பாதுகாப்பு கொடுக்கணும்னு இந்த காணொலி மூலியமா நான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன்.